ஏசு கிறிஸ்து சிருஷ்டிகரா இல்ல சிருஷ்டிக்கப்பட்டவரா? ஏசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் பார்ன் கிரியேஷன் சொல்றாங்களே, அது உண்மையா? அதாவது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஏசு கிறிஸ்து, அப்படிதானே? இல்லவே இல்ல. ஏசு கிறிஸ்து ஒரு படைப்பு இல்ல, அவர்தான் அகில உலகத்திற்குமே படைப்பாளி. சில பேர் கொலோசியர் 1:15 போன்ற வசனங்களை வச்சுக்கிட்டு ஏசு கிறிஸ்து தான் ஓவரால் கிரியேஷன்லயே ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே முன்னாடி ஏசு கிறிஸ்து படைக்கப்பட்டிருக்காரு, அவர் தான் முதற் பேரானவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க நம்பாதீங்க. ஏன்னா அந்த வசனத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேதத்தை புரட்டுறாங்க. அந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிற முதற் பேரானவர் அல்லது முதன்மையானவர் அப்படின்றதுக்கு பொருள் முதல் தரமானவர் அல்லது மேன்மையானவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த வசனங்கள்ல வேதம் சொல்கிறது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கவனிக்கணும், அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதே தவிர அவருக்கு அப்புறம் சிருஷ்டிக்கப்படல. அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார், அவரே சபைக்கு தலையாக இருக்கிறார், அவரே எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்கிறது. சில நேரங்கள் வேதம் முதற் பேரானவர் முதன்மையானவர் அப்படின்னு சொல்றதுனால அவங்க முதல்ல பிறந்த பிள்ளை, முதல்ல படைக்கப்பட்டவங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 89:27 ஆண்டவர் தாவீதை குறித்து அவன் எனக்கு முதற் பேரானவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது அவருடைய குடும்பத்துல முதல் பிறந்த ஒரு பிள்ளை கிடையாது, கடைசி பிள்ளை. யோசேப்பினுடைய முதன் மகன் மனாசே. ஆனா ஆண்டவர் யோசேப்பின் இரண்டாம் மகனாகிய எப்பிராயிமின் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்றாரு, அதாவது முதற் பேரானவன். சோ வேதம் சொல்கிற எல்லா முதற் பேரானவனும் முதல்ல படைக்கப்பட்டவங்க இல்ல முதல்ல பிறந்தவங்க அப்படின்னு கிடையாது. சோ சில வசனங்களை வர முதற் பேரானவன் என்று சொல்லுக்கு பொருள் முதன்மையானவன், முதன் தரமானவன் அல்லது மேலானவன் என்ற அர்த்தம். சோ சில பேர் இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், அவர் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைப்பு கிடையாது, அவர் தான் படைப்பாளியே. அவர் ஒன்னும் சிருஷ்டிப்பு கிடையாது, அவர்தான் சிருஷ்டிகரே. ஆமென்.